ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய யூடியூப் சேனலை நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய யூ இந்த சிம்பிள் மேல நீங்க டச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க உங்களுடைய நேம் இருக்கும் பாத்தீங்களா, அது மேல நீங்க டச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த 3 டாட் இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க டச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷேர், இதை நீங்க டச் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா காப்பி லிங்க், உங்களுக்கு லிங்க் வேணும்னா இங்க இருந்து நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய சேனல்ல. நெக்ஸ்ட் வந்து குயிக் ஷேர்னு இருக்கு, இதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா QR கோடு, இதை நீங்க டச் பண்ணுங்க. டச் பண்ண உடனே இந்த மாதிரி வந்துடும். சோ நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சோ நீங்க டவுன்லோட் பண்ணி முடிஞ்ச உடனே உங்களுடைய கேலரிக்கு போயிடும். சோ இதையே நான் இப்ப சொல்றேன்னா இதால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க யாராவது கேட்கக்கூடிய பர்சனுக்கு மட்டும் தான் நீங்க சென்ட் பண்ணணும், தேவை இல்லாம சென்ட் பண்ண கூடாது. அதாவது யாராவது உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள், மச்சான் நான் உன்னுடைய சேனலை பார்க்கணும், எனக்கு உன்னுடைய சேனல் லிங்க் சென்ட் பண்றா, அந்த மாதிரி யாராவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது கேட்டாங்கன்னா இந்த QR கோடை நீங்க சென்ட் பண்ணலாம். சோ நீங்க இந்த மாதிரி சென்ட் பண்ணும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய சேனலுடைய வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். சோ நல்லா புரிஞ்சுக்குங்க. எப்படா QR கோட் சென்ட் பண்ணா வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும் தானே பாக்குறீங்க. லிங்க் நீங்க சென்ட் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் அந்த லிங்க்ல இருக்கிற வீடியோ மட்டும் தான் பார்ப்பாங்க. ஆனா இந்த QR கோடை நீங்க சென்ட் பண்ணும்போது உங்களுடைய யூடியூப் பேஜ் டோட்டல் வீடியோவும் ஷோ ஆகும். சோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க எதிர்பார்த்த வீடியோ மட்டும் இல்ல எல்லா வீடியோவும் இருக்கும். ஒருவேளை அவங்க எல்லா வீடியோவும் பார்த்தா நமக்கு வியூஸ் அண்ட் வாட்சஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதன் மூலம் CTR நல்லா இருக்கும். சோ இப்படிதான் கனெக்டிவிட்டியா இந்த QR கோடு வந்து செயல்படுது. சோ யாராவது கேட்கறவங்களுக்கு மட்டும் தான் நீங்க சென்ட் பண்ணணும், கேட்காதவங்களுக்கு எல்லாம் நீங்க சென்ட் பண்ண கூடாது. ஏன் சென்ட் பண்ண கூடாதுன்னா அவங்க பார்க்கலன்னா உங்களுடைய CTR பாதிக்கப்படும். அதாவது கிளிக் த்ரூ ரேட் அது வந்து ரொம்ப பாதிப்படையும். நான் அதை பத்தி எல்லாம் வீடியோ போட்டிருக்கேன். CTRனா என்ன, ஆவரேஜ் வியூ டியூரேஷன்னா என்ன, பாத்தீங்கன்னா வாட்டி ஸ்டுடியோனா என்ன, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குரோம்ல அப்லோட் பண்ணுவது எப்படி, குரோமுடைய டேஷ்போர்டு, இது எல்லாத்தையும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க. சிலர் வந்து அவங்க என்ன ஒரு கொஸ்டின் கேட்கலாம், அது என்னன்னு பாத்தீங்கன்னா சிஸ்டர் இந்த QR கோட் சென்ட் பண்றதுனால நம்மளுடைய சேனலுக்கு ஏதாவது பாதிப்பாகுமா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். சோ வந்து இதை நீங்க ஷேர் பண்றதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா இது யூடியூப் சைடே கொடுத்திருக்காங்க. யூடியூப் சைடு கொடுக்கறது எதுவுமே நமக்கு பிரச்சனை வராது. சோ நீங்க நான் சொன்ன விஷயத்த கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்க உங்களுடைய சேனல்ல பண்ணவே கூடாதுன்னு இருக்கு. அதை பத்தி எல்லாம் எல்லா வீடியோஸும் நம்மளுடைய சேனல்ல போட்டிருக்கோம். கண்டிப்பா ஒன் டைம் என்னுடைய பிளேலிஸ்ட நீங்க விசிட் பண்ணிட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.